மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு ஜென்ரலாகவே அவர் தான் உங்களுக்கு ஃபாதர். ஸோ 1 குடையவர். 1 குடையவர் என்பதால் தொழில்காரகனாக இருப்பதால் தொழிலை டெவலப் பண்ணுவார். நண்பர்களே, இந்த 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். மீனத்துக்கு 5ஆம் இடம் கடகம். கடகத்துக்கு தான் குரு வரார். அப்போ என்ன ஆகும்? யோகாதிபதி சந்திரன் வீட்டுக்கு குரு போறார். அப்போ சந்திரன் மட்டும்தான் ஒரு ஜாதகத்துல ஒருத்தரை ராஜாவாக்கி அழகு பார்ப்பாராம். ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ மீனராசிக்காரர்களை ராஜாவா ஆக்க போறார் இந்த சந்திரன். ராஜாவாக்கி அழகு பார்க்கிறார். அப்போ நீங்க என்ன தொழில பண்ணீங்களோ அந்த தொழில ஃபர்ஸ்ட் பிளேஸ், எதிர்நீச்சல் அடி, அந்த மாதிரிலாம் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் வின் பண்ண போறீங்க. நீங்க தான் மார்க்கெட்ல வேற யாருமே கிடையாதுங்கிற நிலைமையை உருவாக்குவீங்க. மீனராசிக்காரர்கள் மிக பெரிய ஒரு டாஸ்கை ஹேண்டில் பண்ணி ஜெயிக்க போறீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம் என்பதால், புத்திரஸ்தானம் என்பதால், புத்திரகாரகன் உச்சம் என்பதால் மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. புத்திரகாரகன் உச்சம் என்பதால் குழந்தை கிடைக்க போகுது. குழந்தைக்கு இப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து ஐயுஐ தான் பண்ணுட்டாங்க சார், கவலைப்படாதீங்க, குரு பகவான் அனுகிரகத்தால். அதே மாதிரி 5ஆம் இடத்து குரு சொத்தா சேர்த்த போறீங்க. வீடு 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 வீடு, வண்டி, வாகனம், இடம், அடி தூள், உங்களை அடிச்சுக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணுவீங்க. 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? 5 டச் பண்ணிட்டாரு, அடுத்து 9 டச் பண்ணுறாரு. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நான் என்னமோ பண்ணேன், அது என்னமோ ஒர்க் அவுட் ஆகி என் பக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை தொடரோன்னா, வினோத், ஒரு பிஸ்னஸை தொடரோம், ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், ₹1 வர மாட்டேங்குது சார் அப்படின்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் இல்லை. உங்களுக்கான பிஸ்னஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இப்படி தொட்ட உடனே ₹10 திரும்பி வரும். அப்படி அதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஸ்னஸ் படைக்கப்பட்டிருக்கு. தயவுசெய்து யாரையும் பெஞ்ச் மார்க் வைக்காதீங்க. அவர் நல்லா பண்ணுறாரு, அவர் மாதிரி நான் பண்ண முடியாது. உங்கள் பிளெஸிங்ஸ் வேறு. உங்களுக்கு எது பிஸ்னஸோ அதுதான் உங்களுக்கு வரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கான பிஸ்னஸை கண்டுபிடிப்பீங்க, பிஸ்னஸை மாற்றுவீங்க. நான் நிஜமாக வந்து இந்த கடை வந்து சலூன் கடை வச்சுருந்த வரைக்கும் நான் டெவலப்பே ஆகலை. இப்போ தான் சாப்பாட்டு கடை வச்சு பார்த்தா சூப்பராக டெவலப் ஆகிட்டேன். இதுதான் உங்களுக்கான பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி தான் பிளெஸ்ஸிங்ஸை மாற்றிப்பீங்க. அடுத்ததாக 11 குரு பார்க்கிறார். நல்ல நண்பர்கள். நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினச்சேன் சார், இந்த இவங்கூடலாம் கூட வச்சுக்கிட்டு எங்கேருந்து சார் உருப்படுறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளை டவுன் தான் பண்ணி விடுவாங்க. அது மாதிரியான தப்பான நண்பர்கள்லாம் விளக்கிட்டு ஒருத்தட்ட பழகினாலும் பாசிட்டிவான ஆட்களாக, அல்லது எவனுமே வேண்டாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். நிறைய நேரங்களில் நீங்கள் தனித்தே ஒர்க் பண்ணுங்க, வின் பண்ணிடுவீங்க. நீங்கள் நண்பர்கள் என்று வைத்துக் கொள்பவர் நலம் பயப்பவர்களாக மட்டும் இருந்தால் போதும். அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னா இல்லை, விட்டுருங்கன்றேன். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாத்தையும் விட சூப்பரா ராசியிலே இருக்கின்ற ஜென்ம சனி அவரை பார்க்குறார். அவரை குரு பார்த்து ஜென்ம சனியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. சிம்ம ராசிக்கு அப்புறம் ரொம்ப சனியை பார்த்து பயந்த ஒரு ஆள் நீங்கள் தான். காரணம் என்னன்னா, ஐயோ ஜென்ம சனி வந்துட்டானே, நம்ம ஜென்மமாக போட்டு சாவடிக்க போகிறான், கவலையப்படாதீங்க. குரு பார்த்து சனியை என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஹீஸ் ஆல்சோ மை பாய் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானும் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆக மீனராசிக்காரர்கள் ஒரு லெவல் அதிகமாக போகிறாங்க லைஃப்பில். அடுத்த போஸ்டிங், அடுத்த பொசிஷனுக்கு போகிறாங்க. ஓகேங்க, எல்லா விஷயத்துலையும் ராஜா வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி முன்னேற்றம் இருக்கும்? இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்னு பொறுத்த வரைக்குமே அது கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னவென்றால், ராசியில் சனி பகவான் இருந்து போகிற வரைக்கும் அந்த ஹெல்த்தில் ஒரு பாடாப்படுத்திகிட்டே இருப்பார். இவங்க ரொம்ப அடிக்குவேட் ஸ்லீப், அடிக்குவேட் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சரியாகும். 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருந்தாலுமே இவர்கள் உடம்பை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். முக்கியமாக இவங்களுக்கு ஒரு பிளெஸிங் என்னென்னா, குரு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் லிவர், கிட்னி, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவார் குரு பகவான். ஓடி போய் பழச்சிக்கோ. மிதுன ராசிக்கு சொன்னது தான். இந்த ஒரு வருஷம் ரெகாபுலேஷன்லாம் வேணாம், லிவரை சரி பண்ணி கொடுத்துட்றேன், எங்கேயாவது ஓடி போய் பழச்சிக்கோ, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் கீழே போட்டு உடச்சிருங்க. வேறு ஏதாவது தப்பு பண்ணுறீங்கன்னா கீழே போட்டு இதுக்கு மேலே தொடாதீங்க. மீனராசிக்காரர்கள் புதிய வாழ்க்கைக்கு போக போகிறீங்க நண்பர்களே. இதை மனதிலிருந்து சொல்கிறேன். யாரெல்லாம் உண்மையிலேயே கிங்கு தெரியுமா? ஹூ இஸ் கிங்? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் 2 இல்லாதவங்க தான் ரியல் கிங்கு. அதை மனசில் வச்சுக்கோங்க, இதை நெஞ்சில் எழுதிக்கோங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்க, நல்லா இருப்பீங்க. ஓகே, எவ்வளோ குருஜி உங்களுக்கு மார்க் தரலாம்? 100க்கு 200 மார்க் பிரமாதமாக இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான்.
அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்கள், எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள், அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? மீனராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த குரு பயிற்சி வருகிறது என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் சந்திரன் மட்டும்தான் ஒரு ராசியை ராஜாவாக்கி அழகு பார்ப்பானாம். யாரே? சந்திரன். மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே, கடகத்திலே சந்திரன் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற சந்திர பகவான் 5ல் இருந்து என்ன பண்ணுறார், அப்படி 5ஆம் பார்வையாக 9 பார்க்குறார். குரு பகவானுக்கு 3 ஸ்தானங்கள் பிரதானம் இருந்தா, 5, 7, 9. 5னா யோகஸ்தானம், 7னா கலத்திரஸ்தானம், 9னா பாக்கியஸ்தானம். இந்த 3 பார்வையுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. எப்படின்னா, யோகஸ்தானத்துக்கு குரு வந்ததால், குரு யார் முதல்ல 1, 10 கூடையவர், அவர் யோகஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் செய்யும் தொழிலில் டாப்பர் ஆவாங்க. நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு, அந்த மாதிரி நான் தான் வரப்போகிறேன். என்றைக்குமே ஒரு விஷயத்தை தீவிரமாக நம்பினா அதை நீங்கள் உள்ளுணர்வாக நம்பணும். மற்றவன் நம்புறாங்கிறது அப்புறம். நீங்கள் டான்னு நினைக்கிறத நீங்களே நம்பலைன்னா மற்றவன் நம்ப போகிறதில்ல. அப்போ இந்த துறையில், எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் பாடுபட்டு உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 5ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். புத்திர பிராப்தி. மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. மீனராசிக்காரங்க சொத்து சேர்த்த போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. உங்கள் பேலன்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறப்போகுது. இப்போ 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் 7, 9 பார்க்குறார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாயிடும். 6 தாண்டிய பணிகள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆக போகிறீங்க.
லம்சம் மாதிரி பண்ணுவீங்க, சில பேர் ஷேர் இன்ட்ரோடே மாதிரி பண்ணுவீங்க. எதை பண்ணாலும் சரி உங்களுடைய ஷேர் மார்க்கெட் growth சூப்பராக இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உடம்பை பார்க்குறார். இந்த உடம்புல என்ன இருக்குது விசேஷம், இந்த உடம்புல இருக்கிறது தான் ஜென்ம சனி. ரொம்ப சந்தோஷம் ராஜா, ஜென்ம சனி வந்துருச்சு. நம்ம சொல்லுவோம், யாரையாவது பிடிக்கலன்னா என்ன சொல்லுவோம், இந்த இந்த ஜென்மத்துக்கு ஒன்று நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜென்மத்துக்குன்னா என்ன, அது வந்து ஒரு பெரிய வார்த்தை ஜென்மம்ங்கிறது. அந்த ஜென்மத்தை வந்து குரு பார்க்கும் பொழுது ஜென்ம சனி கிளியர் ஆகிடுறாரு. ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. மீனராசிக்காரர்கள் டாப் ஆக போறீங்க. கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியால படாத பாடுபட்டார்கள். அதுல இருந்து விலக்கு கிடைக்குமா அவர்களுக்கு? எந்த மாதிரியான யோகங்கள்லாம் அள்ளி கொடுக்க காரணம் என்னன்னா 11ஆம் இடத்து சனி பகவானும் அவர் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி உங்களை அள்ளி கொடுக்கிறார். அந்த சனி பகவான் உங்களை படாப்படுத்துறது இந்த ஜென்ம சனி. பார்க்கும்போது கால் வலி இருக்கிறவங்க, முதுகு வலி இருக்கிறவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த உடம்பு நேரம் சரி ரொம்ப சரியா. முக்கியமாக உயிர் ஆபத்துக்கு பயந்தவங்க மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உயிர் ஆபத்து வந்திருக்கும். இந்த கடந்த 2024க்கு அப்புறம் அந்த உயிர் ஆபத்தெல்லாம் சரியாகும். உயிர்க்குள்ளி நோய்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். குரு பகவான் வர்ற வரைக்கும் தான் கேம் எல்லாம். குரு பகவான் வந்ததுக்கப்புறம் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இவர்கள் கடல் கடந்த ஒரு தொழில் செய்யறதற்கு வாய்ப்பு இருக்கா? 200% இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடம் என்பது 6 தாண்டிய பயணம். சில பேருக்கு தான் அது 6 தாண்டிய பயணம், பல பேருக்கு அது கடல் தாண்டிய பயணமாகவும் அமைந்திருக்கிறது. வெளிநாட்டு வசதிகள், வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கும். நல்லா இருக்கு பாருங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் இருக்கா? திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். காரணம் ராசியில் ஏற்கனவே இருக்கிற சனி பகவான் 3, 7, 10 பார்க்கிறார். அதனால தான் சொல்கிறேன், 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொள்கிறார். பிரபல யோகத்தை தருகிறார். அடுத்து இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார், குரு பகவான் பார்வை பெற்றதாலே 3ஆம் பார்வையும் அவருக்கு சிறப்பாகி விடுகிறது. தைரியம் வந்து விடுகிறது. 7ஆம் பார்வை 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் விவாகம் நடந்துற போது 10ஐ குரு பார்ப்பதால் வெகுஜன பிரபலம் ஆக போகிறார். அதே மாதிரி திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாயிண்ட். ஏனென்றால் 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் போது புத்திர பிராப்தி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ மீனராசிக்காரங்க ஒரு விஷயம் இருந்தா சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். அதாவது ரெஸ்டாரண்ட்டு, உணவு, அப்புறம் வந்து இந்த தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். கடல்வாழ் உயிரினங்கள், பொருட்கள். அதே நேரத்தில் இவர்கள் வந்து மீனராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகி பணத்தை சேர்த்தலாம். அதே நேரத்தில் இவர்கள் லேண்டாக வீடாக வாங்கி விற்கிறது, ரீசேல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணலாம். மீனராசிக்காரர்கள் உடம்பையே குரு பார்க்கும்போது உடம்புல இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த வருஷம் எடுத்துக்கலாம். கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு காலகட்டங்கள்ல 100க்கு எவ்வளவு சொன்ன அதேதான் குரு. ஏன்னா மீனத்தை குரு பார்க்கிறார், உங்களை உடம்பு பார்க்கிறார். 100க்கு 200. சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்?
இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூமதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போது நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலிமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்வது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்வது? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமாக அதை விடவே நிறையா ஜாக்பாட் இருக்குது. அதில் முக்கியமான 3 என்னென்னா, சார் இது சந்திரனுடைய வீடு கடகம், அதில் குரு உச்சமாகிறார். இதை குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாதம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்குறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போகிறார். எப்போ மகரத்தை பார்க்குறார்? டிசம்பர் 6 ராகு வந்துடுவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலாக டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம். அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.